உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சம்பந்தி எதுவும் பேசுனாங்கன்னா நீ எதையும் பெருசா எடுத்துக்காத. குலதெய்வ கோயிலுக்கு போலான்னு நான் அந்த கல்யாணத்துக்கு போயிருக்க கூடாது. முக்கியமான நேரத்துல ஒரு தாயா உன் பக்கத்துல இல்லாம எவ்வளவு பெரிய பாவி ஆயிட்டம்மா. எங்களை ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்களே உங்களை வருத்திக்கிறீங்களே. இல்ல சம்பந்திமா, உங்களை போய் நான் சொல்லுவேனா? உங்களுக்கு எப்படி ஒரு நல்ல மனசு இருந்தா என் பொண்ணோட உயிர் முக்கியம்னு சொல்லிருப்பீங்க. ஒரு பேர குழந்தைக்காக நீங்க எப்படி ஏங்கிருக்கீங்கன்னு நான் கூடவே இருந்து பார்த்தவளாச்சே. சம்பந்தி, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? இப்ப நம்ம ஆசையெல்லாம் நிராசையா போயிடுச்சே. நம்மள புரிஞ்சுக்கிற மனுஷங்க இருக்கிற வரை நம்ம குடும்பத்துக்கு எந்த கஷ்டமும் வராது. நீங்களும் எப்படி அழுதுட்டு இருந்தா காவியாக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அத்தை, மாமா, நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்க மாமா. கடவுளே. அம்மா, போதுமா அழுதது? காவியாவே உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பேசவே ஆரம்பிச்சிருக்கா. இப்ப நீங்க 2 பேரும் அழுதீங்கன்னா அவ என்னப்பா பண்ணுவா? அழுதாலும் புலம்புனாலும் போனது திரும்பி வராதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக அழாமே இருந்துட முடியுமா? முடியாதுதான். ஆனா காவியாவுக்காகவும் எங்களுக்காகவும் சம்மந்தி நீங்க சமாதானம் ஆயித்தான் ஆகணும். காவியா, இந்திரா சொன்ன மாதிரி உங்க அப்பாவை கொண்டு வந்து சேர்த்துட்டால, இப்பவாது கொஞ்சோண்டு சாப்பிடுமா. எனக்கு எதுவும் வேண்டாம். சந்திர, கௌரி, ஐயா சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வா. இதோ கொண்டு வரங்க ஐயா. நீ அழாத காவியா, கொஞ்சம் சாப்பிடுமா. எனக்கு வேண்டாம்ப்பா. ஐயா இந்தாங்க ஐயா. அழாத. கொடு காவியா, கொஞ்சம் சாப்பிடு. சம்மந்தி கொடுங்க. அம்மாடி, சாப்பிடுமா. எனக்கு வேண்டாம். இங்க பாரு காவியா. அத்தை, மாமா கிட்ட கொடுங்க. மாமா ஊட்டி விட்டா கண்டிப்பா அண்ணி சாப்பிடுவாங்க. இந்தங்க. கொஞ்சம் சாப்பிடுமா. சாப்பிடு. சரி, வேணாம், அவ சாப்பிடட்டும். நம்மலாம் வெளியே இருப்போம். சரி மாமா, வா போலாம். வா கௌதம். சாப்பிடு. இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.